ரெண்டாவது நீங்க இப்ப இஸ்லாத்துல வந்து பெண்கள் வந்து இப்ப நீங்க முகத்தை மூடுனா தவறு. அது மற்றவங்களுக்கு போனாலும் இஸ்லாத்துல வந்து முந்தானி சொல்றது அது போடுறதுக்கான கட்டாயமானு கேக்குறீங்களா? கட்டாயம் என்ன அது போடுறீங்க, எதற்காக போடுறீங்க? பிரபுதேவோட ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா, முஸ்லிம் பெண்கள் ஏன் ஒரு முக்காடு போடணும், முகம் மூடுறது இல்ல முக்காடு ஏன் போடணும்னு கேக்குறாங்க. சரி சரி, இஸ்லாத்துல அது ஒரு கட்டாய கடமை, கட்டாயம் தான், கட்டாயமா போடணும். 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல இறைவன் சொல்கிறான், பெண்கள் தங்களுடைய மார்பகங்கள் மீது நெஞ்சின் மீது சிமார்களை முக்காடுகளை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. முக்காடு போடணும். நாங்க எதுக்கு பெண்கள் போடணும் என்றா, பெண்கள் வந்து ரசனைக்குரியவர்கள், ஆண்களால் ரசிக்கப்படக்கூடியவர்கள். ஒரு ஆம்புல மேலே உடம்புக்கு இடுப்புக்கு மேல ஆடை இல்லாம இந்த மண்டபத்துக்கு கூட வந்து போலாம். அத பெண்கள் பார்த்து அப்படியே மயங்கி விழுவாங்கன்றது ஒண்ணு இல்ல. கண்டாவி ஒருத்த வந்து போறான், டிஷர்ட்டையாவது போடலண்டுவாங்க. இதே வந்து ஒரு பொம்பளை வந்தா உள்ள எல்லாரும் என்ன செஞ்சிருவான், அப்படியே குழம்பி போய் நின்றுவான். இது என்னடா இது, அந்த பொம்பளைக்கு நிம்மதியா வெளியே போக கிடைக்குமா? மேல ஆடை இல்லாம ஒரு பொம்பளை வந்து போறா, இருக்க இயலா. இப்ப இயல்பா என்ன விளங்குறோம், ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஆடைகள் அணிய வேண்டும். ஆடைகள் பெண்கள் அதிகமா அணிஞ்சாலும் இன்றைக்கு பெண்கள் ஆடைகளை அணிகிறாங்க. ஆடைகள் என்ற பேர்ல எப்படியோ உடம்பு வெளிக்காட்டுறாங்க, தன்னுடைய அங்க அவயவங்களை வெளியே காட்டி ஆண்களுடைய கவர்ச்சியை பெற்றுக்கொள்றதுக்கே பாக்குறாங்க. இது வந்து நம்முடைய பார்வையில கோளாறுவாங்க. பாக்குறத ஒழுங்கா பாருண்டு, ஒழுங்கா பார்ப்பான் தான், எவ்வளவு நாளைக்கு ஒழுங்கா பார்ப்பான்னு கேக்குற. ஒழுங்கா பார்ப்பான், பெண்களை ஒழுங்கா பார்ப்பான், எத்தனை நாளைக்கு? காலாகாலமும் ஒழுங்கா பார்க்கணும் என்றா பெண்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு முந்தானையா போட்டுக்கோங்க. இந்து சமூகத்துல இந்த கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? இந்த ஒரு இந்து சகோதரி வந்திருக்கிறாங்க, முக்காடு போட்டுதான் இருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து அந்த முக்காடு முறை இந்து சமூகத்திலயும் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது, ஸ்டைல் மாறி இருக்குது. ஆரம்பத்துல மொத்தமாவே மறைச்சு கொண்டுதான் இருந்தாங்க பெண்கள். சிங்கள சமூகத்துல கூட மாத்தரஹாமின் கம்பெரலிய கதை கேட்டிருப்பீங்க, கம்பெரலிய. அதுல மாத்தரஹாமின் ஒருத்தரை காட்டுவாங்க, இவ்வளவு நீளமான சட்டை அணிவாங்க. சட்டை சாரிக்கு சட்டை கை நீட்டமா இருக்கும், அவ்வளவு மரியாதையா, தொப்புள் விளங்காது, வயிறெல்லாம் மறைச்சு இருப்பாங்க. இப்ப பொம்பளை உடுத்தா தொப்புள் விளங்கும். இந்த சினிமா எடுக்கிறவங்க சரியா ஜூம் பண்ணுவான், குறிய பார்த்து தொப்புளை பார்த்து அப்படியே ஜூம் பண்ணி காட்டுவான். எந்த சினிமா கூத்தாடிய காட்டினாலும் பெண்களை காட்டும் போது உடல் உறுப்புகளை காட்டுவான். அதுல குறிப்பா எங்க காட்டுவான், நெஞ்சு பகுதியை தான் காட்டுவான். அப்ப ஆண்களுடைய இயல்பான பலவீனம். நிறைய பெண்களோட கண்ணை பார்த்து பேசுவானா, நெஞ்ச பார்த்து பேசுவானா? ஓப்பனா பேசுறேன்னா கண்ணை பார்த்து பேச மாட்டான். மனுஷன் யாரை எங்க பார்த்து பேசணும், கண்ணை பார்த்து தானே பேசணும். அப்ப இந்த மாதிரி பார்வையில கோளாறு இருக்கிறதுனால ஆண்களோட இயல்பான மனநிலை 40 வயசு வர காட்டிலும் ஆம்பளை வந்து உஜார் இருந்து 40ஓட உஜார் இல்லாம போவாது. பெண்கள் 40 முட்டும் ஒரு மாதிரி வருவாங்க, 2-3 புள்ளைகளை பெற்றோன்னே அப்படியே இடுவ பிடிக்க ஆரம்பிச்சான்னு அவ்வளவுதான் கதை. சுகர் பிரஷர் ரெண்டுவா அப்படியே வீட்டுல கிடப்பான். அதுக்கு பிறகு மாப்பிளுக்கு ஒழுங்கா உடுக்கவே மாச்சலண்டுவா. இருக்கிற ஏதாவது ஒரு உடுப்பை போட்டு கொண்டு போன நினைப்பாலே தவிர அந்த ஸ்டைல் பண்றதெல்லாம் அப்படி குறைஞ்சிடும். ஆம்பளை நம்ம மத குருவா இருந்தவர் கூட இப்போ கல்யாணம் பண்றீங்களா கேட்டா ஓகே தான் சொல்லுவாரு, இல்லையா? சொல்ல மாட்டாங்களா? எனக்கிட்ட கேட்டாலும் ஓகே தானே சொல்லுவேன். அதுக்கு சூழ்நிலை இருக்குதான்னு பாக்குற வேற விஷயம். எல்லா ஆண்களும் அந்த ஒரு மனோநிலையில் தான் இருக்கிறார்கள். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் நாங்க ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு துணியை போட்டு மறைச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்தாகிரும். ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் ஆபத்தாகிரும். முழுசா மறைச்சு போற பொம்பளையே கடத்தி கொண்டு போறான், முழுசா மறைச்சு போற பெண்களையே கடத்தி கொண்டு போறான். வாய்ப்பு கிடைச்சா கடத்திடுவான், வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திடுவான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. அதை எல்லாத்தையும் தாண்டி இறைவன் அந்த இறை விசுவாசத்தோட இறை அச்சத்தோட பெண்கள் கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு இந்த முக்காடு தேவை. அதுக்காக இஸ்லாத்துல கட்டளை இருக்கு. ಯಾರ ಅಮತರ ಸಲುವಗೆ ನಗುವೆ ಮೊಟ್ಟಕ್ಕಿಲಿಯಗೆನ ಇಸ್ಲಾಂ ಧರ್ಮೇ ಅವಧಾರಣೆ කරලා තියෙනවා කියන එක මම විස්තර කරනවා. එසේනම් මෙම ඉස්ලාම් ඇඳීමක් පැනේට පිළිතුරු වැඩසටහන අපි මෙතනින් හිමා කරගන්නවා. මෙම වැඩසටහනේ ඊළඟ අවස්ථාව වශයෙන් ප්‍රථමයෙන්ම මෙම වැඩසටහනට සහභාගී වුණු සියලුම මුස්ලිම් නොවන සහෝදර සහෝදරියන්ට දෙමාපියන්ට ස්තුතිවන්ත වෙනවා. ඔබ ඉවසීමෙන් මෙතෙක් වෙලා මෙම සභාවේ රැඳී සිටියාට. ඊළඟට
මෙවැනි වැඩසටහන් වලට අපි කාල වේලාව වෙන් කිරීම කාලීන අවශ්‍යතාවයක් නිසා තමයි අපි මේ වැඩසටහන ප්‍රමුඛ ස්ථානය ලබා දීලා ඒක සිද්ධ කරේ. එහිදී යම්කිසි අපහසුතාවයක් ඔබට සිදු වී තිබෙනවා නම් ඒ පිළිබඳව අපගේ කනගාටුව ප්‍රකාශ කරන අතර අනාගතයේදීත් අපත් සමග මෙවන් වූ සුහද සාකච්ඡාවලට සජීවීව සහභාගී වීමෙන් ජාතීන් අතර ඇති වී තිබෙන විරසකය ඉවත් කර සැබෑ ශක්තිමත් සාජීවනයක් සමගයක් ගොඩනගන්නට සියලු දෙනාම එකමුතුවෙන් එක්සත්ව හා එක්සිත්ව අතහිත දිය යුතුයි කියලා ඔබ සියලු දෙනාටම පවසමින් මෙම ඉස්ලාම් ඇඳීමක් පැනට පිළිතුරු වැඩසටහන මෙතනින් මා නිමා කරගන්නවා. ඔබ සැමට ස්තුතියි. වාහිරු දවවානා අනිල් හම්දුලිල්ලාහි රබ්බිල් ආලමීන්.